வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஓட்டு என்னும் மையத்தில் வேட்பாளர்களின் முகவர்களை நியமிக்க வருகின்ற 1ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாவட்ட தேர்தல் அதிகாரியான கலெக்டர் குலோத்துங்கன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடந்தது. இதில் பதிவான ஓட்டுகள் வருகின்ற 4ஆம் தேதி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மோத்திலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி, மகளிர் பொறியியல் கல்லூரி, தாகூர் அரசு கல்லூரி, மாஹி ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப்பள்ளி, ஏனாமில் SRK அரசு கல்லூரிகள் நடைபெறவுள்ளது. ஓட்டு எண்ணிக்கை நேர்மையான முறையில் நடைபெறுவதை உறுதிப்படுத்திட ஒவ்வொரு மேஜைக்கும் ஒவ்வொரு வேட்பாளரும் ஒரு முகவரை நியமிக்கலாம். மேலும் வேட்பாளர் அல்லது தேர்தல் முகவர் இல்லாத நேரத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியின் மேசையில் நடைபெறும் ஓட்டு எண்ணும் பணியை பார்வையிட மேலும் ஒரு முகவரை நியமிக்கலாம். இதற்கான விண்ணப்ப படிவம் 18 அந்தந்த தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் பெற்று முகவரின் விவரங்களை பூர்த்தி செய்து வேட்பாளர் அல்லது வேட்பாளரின் தேர்தல் முகவர் மற்றும் என்னும் முகவர் கையொப்பமிட்டு தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வருகின்ற 1ஆம் தேதி சமர்ப்பித்து அடையாள அட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. லால்குடியில் லீமா ரோஸ் மார்டினுக்கு ஆதரவாக இந்திரகுல பெண்கள் நலசங்கம் சுயேட்சை வேட்பாளர் பொன் சிலம்பு ஆதரவு தெரிவித்துள்ளார். திருச்சி லால்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவர்களுக்கு ஆதரவாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் லால்குடி தொகுதியில் தீவிர பிரசாரத்தில் ஈடுபட்டார். இதன் ஒரு பகுதியாக இந்திரகுல பெண்கள் நலச்சங்கம் சுயேட்சை வேட்பாளர் பொன் சிலம்பு அவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்து தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அவரை இந்திரகுல பெண்கள் ஆரத்தி எடுத்து சந்தனம் தெளித்து உற்சாகமாக வரவேற்றனர். நிகழ்ச்சியில் சந்திரகுல பெண்கள் தலைவர் இந்திரா, மாநில பொதுச் செயலாளர் பொன் சிலம்பு, வழக்கறிஞர் சித்ரா உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதையும் செலுத்தப்பட்டது. அப்போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற சின்னத்தில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டின் அடையாளமாக லால்குடி தொகுதியில் ஒரு சிங்கப்பெண் போட்டியிடுகிறார். அவருக்காக வாக்கு கேட்டு அவரது மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வந்துள்ளார் என்றார். தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், மக்களின் குறைகளை கண்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்ய ஜோஸ் சார்லஸ் மார்டின் வந்துள்ளார். அவர் புதுச்சேரியைப் போல லால்குடி தொகுதியையும் மாற்றுவார். அடுத்த 5 ஆண்டுகளில் 20 ஆண்டுகள் இல்லாத மாற்றத்தை மக்கள் காண்பார்கள் என்றும் தெரிவித்தார். பின்னர் உரையாற்றிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், இறைவனின் அருள் எங்கள் மீது உள்ளது. நாங்கள் வாழும் வாழ்க்கை மக்களும் அடைய வேண்டும் என்ற நோக்கில் அரசியலுக்கு வந்துள்ளோம். அரசாங்கத்தை நம்பியல்ல, எங்கள் சொந்த செலவில் மக்களுக்கு சேவை செய்வோம். எனது தாயார் லீமா ரோஸ் மார்டின் அவர்களுக்கு வாக்கு எந்திரத்தில் 4ஆம் எண்ணில் உள்ள இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் தமிழகத்தில் பல்வேறு சேவைகளை செய்து வருகிறோம். அதேபோல லால்குடி தொகுதியிலும் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம் என்று உறுதியளித்தார். நிகழ்ச்சி நிறைவாக மாநில பொதுச் செயலாளர் பொன் சிலம்பு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வருகின்ற 20ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளது. இதுகுறித்து பள்ளி கல்வி இயக்க இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பகுதிகளில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 2026-27ஆம் கல்வியாண்டிற்கான +1 மாணவர் சேர்க்கை துவங்கப்பட்டது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம். மாணவர்கள் தாங்கள் சேர விரும்பும் பள்ளிகளிலேயே விண்ணப்பங்களை பெற்று அதனை பூர்த்தி செய்து அதே பள்ளிகளிலேயே சமர்ப்பிக்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஏப்ரல் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். மாணவர்கள் சேர்க்கைக்கான வழிமுறைகள் மற்றும் விதிமுறைகள் குறித்து விரிவான அறிவுறுத்தல்கள் அந்தந்த பள்ளிகளிலேயே வழங்கப்படும். மேலும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு சம்பந்தப்பட்ட மாநில கல்வி வாரியங்களின் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு அதன் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை குறித்து அறிவிப்பு தனியாக வெளியிடப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெட்டப்பாக்கம் திரௌபதியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கத்தில் எழுந்தருளியுள்ள பாண்டரங்கன் திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில்
பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். முன்னதாக பிடாரி அம்மனுக்கு சாக்கை வார்த்தல் விழாவும் ஐயனாரப்பனுக்கு ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. தொடர்ந்து அர்ஜுனன் திரௌபதியம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. பின்னர் அரவான், கடவழி, கோட்டை அழித்தல் ஆகியன நடைபெற்றன. முக்கிய நிகழ்வாக பூங்கரகம் புறப்பாடு நடைபெற்று தீமிதி திருவிழா நடைபெற்றது. இரவு கிருஷ்ணன், அர்ஜுனன், திரௌபதியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. மறுநாள் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அடுத்த நடுக்குப்பம் மீனவ கிராமம் அருகே உள்ள சுடுகாட்டை அகற்ற வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்டது நடுக்குப்பம் மீனவ கிராமம். இங்கு 700க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருவதுடன் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். நடுக்குப்பம் அருகே வசிக்கும் ஆதிதிராவிட மக்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக மீன்பிடி படகுகள் நிறுத்தும் இடத்தில் சடலங்களை அடக்கம் செய்து சுடுகாடாக பயன்படுத்தி வருகின்றனர். இதற்கு நடுக்குப்பம் மீனவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் படகுகள் விருப்பும் இடத்தை சுடுகாடாக பயன்படுத்துவதால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக மீனவர்கள் புகார் தெரிவித்தனர். இது தொடர்பாக பல ஆண்டுகளாக போராட்டங்கள் நடத்தியும் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் சுடுகாட்டை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மீனவர்கள் மற்றும் பெண்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கைகளில் பதாதைகளை ஏந்தி கடலில் இறங்கி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முற்றிலும் புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி கிழக்கு போக்குவரத்து போலீசார் நடத்திய வாகன சோதனையில் விதிமீறலில் ஈடுபட்ட வாகனங்களுக்கு ரூபாய் 80,000 அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரி நகரில் சாலை விபத்துக்களை குறைக்கவும் போக்குவரத்து விதிகளை பொதுமக்கள் முறையாக கடைபிடிப்பதை உறுதி செய்யவும் போக்குவரத்து போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக முருங்கப்பாக்கம், அரியாங்குப்பம் அருகே கிழக்கு போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். போக்குவரத்து எஸ்பி ரச்சனா சிங் தலைமையில் இன்ஸ்பெக்டர் வெங்கடாச்சலபதி உள்ளிட்ட போக்குவரத்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அதிக சத்தம் எழுப்பக்கூடிய மற்றும் தடை செய்யப்பட்ட ஏர் ஹாரன்களை பயன்படுத்திய 13 வாகனங்கள் கண்டறியப்பட்டன. அந்த வாகனங்களுக்கு தலா ரூபாய் 5,000 வீதம் மொத்தம் 65,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதேபோல ஹெல்மெட் அணியாமல் சென்றது, அதிவேகமாக பைக் இறங்கியது, மொபைல் போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டியது மற்றும் ஒரே பைக்கில் 3 பேர் பயணித்தது போன்ற போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட 15 இருசக்கர வாகனங்களுக்கு தலா 1,000 வீதம் மொத்தம் 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த சோதனையில் மொத்தம் 80,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள 3 மையங்களை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதியன்று நடைபெற்று அதற்கு பயன்படுத்தப்பட்ட அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள தாக்கூர் கலைக்கல்லூரி, மோத்திலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, மகளிர் பொறியியல் கல்லூரி ஆகிய 3 கல்லூரிகளின் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைகள் பாதுகாப்பாக சீல் வைக்கப்பட்டது. இந்நிலையில் ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் அந்த 3 மையங்களுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டார்கள். வரும் மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை இந்த 3 மையங்களிலும் நடைபெறவுள்ள நிலையில் அன்றைய தினம் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் அடிப்படை வசதிகள் குறித்தும் மேலும் அதிகாரிகள் செல்வதற்கு தனி வழியும், மேலும் அரசியல் ஏஜென்ட்டுகள் செல்வதற்கு தனி வழியும் மற்றும் பேரிகார்டு அமைப்பது குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது. மேலும் வெயில் அதிகமாக உள்ளதால் தற்காலிக பந்தல்கள் மற்றும் 3 மையங்களிலும் குடிநீர் வசதி, பான்லே அரசு நிறுவனம் மூலமாக பூத் அமைத்து மோர் அருந்தும் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அமைப்பது குறித்தும் இன்று ஆய்வு மேற்கொண்டார்கள். இந்த நிகழ்வில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர், காவல் கண்காணிப்பாளர்கள், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் உடன் இருந்தனர். மின்நுகர்வோர்கள் தங்களது கட்டண பாக்கியை இறுதி தேதிக்குள் செலுத்தி மின் இணைப்பு துண்டிப்பு நடவடிக்கை தவிர்க்குமாறு மின்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மின்துறை செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
மின்துறை கிராமம் வடக்கு கோட்டத்திற்கு கீழ் இயங்கும் விலையனூர், பூமியான்பேட், லாஸ்பேட், கோரிமேடு, அசோக் நகர், முத்திரையர்பாளையம், காலாப்பட்டு, ராமநாதபுரம், சேதராப்பட்டு, திருக்குனூர், காட்டேரிக்குப்பம் ஆகிய இயக்குதல் மற்றும் பராமரித்தலும் பிரிவு அலுவலகத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டண பாக்கியை பட்டியலில் உள்ள இறுதி தேதிக்குள் செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மின் இணைப்பு துண்டித்த பிறகு நிலுவைத் தொகை முழுவதையும் செலுத்திய பிறகே மறுமின் இணைப்பு வழங்கப்படும். துண்டிக்கப்பட்ட மின் இணைப்பிற்கு அருகில் அல்லது அந்த இடத்தில் இருக்கும் வேறு ஏதேனும் மின் இணைப்பில் இருந்து மின்சாரம் எடுத்தால் அந்த இணைப்பையும் எந்தவித முன் அறிவிப்புமின்றி துண்டிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓய்வூதியர்கள் மே 21ஆம் தேதிக்குள் வாழ்வாதார உறுதி சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கணக்கு மற்றும் கருவூலக இயக்கம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு கணக்கு மற்றும் கருவூலக இயக்ககம் செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு கருவூலக அலுவலகங்களின் வாயிலாக ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியர்களின் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களின் 2026-27ஆம் ஆண்டிற்கான வாழ்வாதார உறுதி சான்றிதழை வரும் 29ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். கருவூலகத்திற்கு நேரில் வந்தும் அல்லது முறைப்படி அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரி அளித்த சான்றிதழின் மூலமாகவும் அல்லது இந்திய அரசின் ஜீவன் பிரமான் என்ற வலைதளத்தின் மூலமாகவும் அல்லது தபால் அலுவலகத்தின் வாசற்படி சேவையை பயன்படுத்தியும் பதிவு செய்யலாம். அது மட்டுமின்றி ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் கருவூல அலுவலகத்திற்கு நேரில் செல்ல வேண்டிய தேவையை நீக்கி மொபைல் சாதனங்களில் ஆதார் அடிப்படையிலான முக அங்கீகாரத்தை பயன்படுத்தி தங்களின் வருடாந்திர டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை பாதுகாக்க சமர்ப்பிக்க ஜீவன் பிரமான் மொபைல் செயலி வழியாக பதிவு செய்து கொள்ளும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.